இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலோ அண்ட் அண்டர், இந்த ரெண்டு ப்ரிப்போசனுக்கும், பிலோங்கிற ப்ரிப்போசனுக்கும் அண்டருங்கிற ப்ரிப்போசனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலோ அண்ட் அண்டர். பிலோ அண்ட் அண்டர் கேன் போத் மீன் லோயர் தேன் அண்ட் சம்டைம்ஸ் எதர் கேன் பி யூஸ்டு. அப்போது பிலோ அண்ட் அண்டர் ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன வரும் அப்படின்னா லோயர் தேன்கிற அர்த்தம் வரும். அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சில இடங்களில் யூஸ் பண்ணலாம். பட் அண்டர் கேன் இண்டிகேட் கான்டாக்ட். ஆனால் அண்டருங்கிற வரும்போது அது தொடர்புங்கிற அர்த்தத்தை குறிக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி புட் த லெட்டர் அண்டர் ஹர் பில்லோ. லெட்டரை பில்லோ கீழே வைக்கும்போது அண்டர் அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம் வருது? கான்டாக்ட். பில்லோக்கும் லெட்டருக்கும் தொட்டுட்ருக்கோம், அதனால் அந்த இடத்துல வந்து அண்டருங்கிறத பயன்படுத்துகிறோம். த ஐஸ் கிராக்கிள்டு அண்டர் ஹிஸ் ஃபீட். ஐஸ் காலு கீழே, பாதத்துக்கு கீழே பட்டு நொறுங்கிச்சு. அப்போ பாதத்துக்கும் ஐஸுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு இருந்ததுனால அண்டருங்கிற ப்ரிப்போசனை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள். வித் பிலோ தெர் இஸ் அ ஸ்பேஸ் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ். ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடைவெளி இருக்கும்போது பிலோங்கிற ப்ரிப்போசனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். they live below us. they live below usனா என்ன அர்த்தம் வரும்? we live on the 4th floor and they live on the 3rd floorனு அர்த்தம் எடுத்துக்கலாம். நாங்கள் 4th ஃப்ளோரில் இருந்தோம், அவங்க 3rd ஃப்ளோரில் இருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும்போது பிலோ அப்படிங்கிற ப்ரிப்போசனை யூஸ் பண்ணுறோம். 4th ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் அப்படிங்கும்போது இடைவெளி இருக்குது. சிமிலர்லி we live above them. அதே போல் we live above them சொல்லும்போது நாங்கள் மேலே இருந்தோம், இவங்க கீழே இருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். அபோவ்ங்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அபோவ்ங்கிறது யூஸ் பண்ணலாம். we live above them. below and under can mean junior in rank. ஜூனியர் ரேங்க்ங்கிறது வரும்போது பிலோ அல்லது அண்டருங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் he is under me implies that I am his immediate superior. he is under meன்னு சொல்லும்போது நான் அவருக்கு சுப்பீரியர் அப்படிங்கிற அர்த்தம் வரும். பிலோ டஸ் நாட் நெசசர்லி ஹவ் திஸ் மீனிங். ஹீ இஸ் பிலோ மீ அப்படின்னா ஐ எம் ஹிஸ் இம்மிடியட் சுப்பீரியர்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.